இன்றோட 5வது நாளோட காணொளி. அதாவது நாளின் துவக்கத்திலேயே நாய்க்குட்டிகள் வந்து எப்பொழுதுமே நான் எந்திரிச்சு வெளியே வரேன் அப்படின்னாவே 2 நாய்க்குட்டியும் ரொம்ப எதிர்பார்ப்போட அதை பிஸ்கட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நண்பர் ஒருத்தர் கூட பழைய வீடியோ, அதாவது 2 நாள் முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு பிஸ்கட் போடாதீங்கன்னாரு. எனக்கு திடீர்னு வேறு மாற்று எதுவும் தோணலை. அதனால் இன்றைக்கும் பிஸ்கட் தான் போட்டுட்டு அடுத்து தோட்டத்துக்குள்ளே இருக்கிற வேலையை பார்க்கறதுக்காக போனேன். ஏன்னா நான் எந்திரிச்சு வெளியே வரேன்னு தெரிஞ்சாவே அதுவும் முக்கியமாக இந்த குட்டி நாய்க்குட்டி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்து நேற்று தண்ணி போன வயலுக்கு, அதாவது இந்த பெண்டை தூக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு வயலுக்கு போகும். அந்த வயலில் தான் நேற்று தண்ணீர் பாய்ச்சணும். இப்போ அதை அடைச்சி மேலே கல் வச்சு அமுத்திடுவேன். இந்த இடத்துல கேட் வால் வைக்கணும், ஆனால் பெண்டு இந்த இடத்துலையே எந்திரிக்கிறதுனால கேட் வால் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு தற்காலிகமாக வேணுங்கிறப்ப இந்த பெண்டை தூக்கி விட்டோன்னா தண்ணீர் இந்த இடத்துல வரும். அதே மாதிரி பெண்டை அமுத்தி மேலே 2 கல் பாரத்துக்கு வச்சுருவேன். இப்படி தான் நான் சமாளிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாகவே இப்படி தான் சமாளிச்சிட்ருக்கேன். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் காட்டுப்பூச்சி கூடயே வந்துடுவோம். சின்ன நாய்க்குட்டி கூட இன்னுமே வீட்டு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் 2 பேரும் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி புதர் போன்ற இடங்கள், ஏன்னா இந்த வரப்புலலாம் நான் களைக்கூலி அதிகமாக அடிக்கலை. இந்த மாதிரி இடத்துலலாம் முதல் நாய்க்குட்டி தான் போகும். அதுக்கப்புறம் நான் தண்ணி எடுத்து விடுறேன்னு தெரிஞ்சால் வாசலுக்கு போய் கதவுக்கிட்டேயே படுத்துக்கும். யாராவது தெரியாதுங்க. நேற்று நல்ல வேலையாக மழை வரலை. அதாவது தண்ணீர் பாய்ஞ்ச இடத்துலலாம் என்ன பிரச்சனைனா, மறுபடியும் மழை வந்துச்சுன்னா தண்ணீர் அதிகமாக, அதாவது ஒரு அளவு மழைக்கு மேலே பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீர் தேங்குச்சுன்னா அந்த விதை முளைச்சி வர்றதில் பாதிப்பு ஏற்படும். அதுவே நம்ம இப்போது சோளமூனி இருக்கிற வயலுக்கு, அதாவது இப்பொழுது நீர் பாய்ச்ச போகிறோம் அந்த வயலுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அதனால் ஒரு 3 நாளைக்கு, அதாவது முழுமையாக இந்த வயலெல்லாம் நம்ம தண்ணீர் பாய்ச்சி முடிக்கிற வரைக்கும் கனத்த மழை இல்லை அப்படின்னா நல்ல முளைப்பு திறனோட நம்ம தண்ணீர் பாய்ச்சி இருக்கிற அந்த அளவை வச்சு நல்லா வளர்ந்து வரும். காட்டுப்பூச்சி அவன் எங்க அவனை விட்டு போட்டு வந்துட்ட. தண்ணி போன இடத்துல 4-5 எதுமடை இருக்குது. எதுமடைன்னா நம்ம தண்ணீர் போகிற பாதையில் குறுக்க இருக்க மடையெல்லாம் தான் நம்ம எதுமடை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் திருப்பி வைக்கணும். ஏன்னா இப்போ தண்ணீர் வந்து இந்த வயலை கடந்து தான் கீழ் வயலுக்கு போகணும். முதல்ல இந்த குறுக்க இருக்க ஒரு 5 மடையை வந்து நேராக திருப்பி வைக்கணும். இன்னொன்று, இதை திருப்பிட்டு நல்லா மிதித்து விடணும் காலால். இல்லை அப்படின்னா இந்த மடை உடச்சிக்கும், தண்ணி மறுபடியும் பாஞ்ச பக்கமே தான் பாயும். இங்கே சிதறி கிடக்கிற விதையில் பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் தெரியுது. இதை அப்படியே உள்ளே அமுத்தி விட்டோம்னா போதும். இந்த மடையை வந்து நல்லா மிதித்து விடணும். இந்த வங்கை பார்த்தா நண்டு தான் பறிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளவு வெயில் காலத்தில் இந்த இடத்துல, ஏன்னா தண்ணீரே இந்த வயலுக்கு வந்து சமீபத்தில் பாய்ச்சலை, ஆனால் இந்த இடத்துல நெல் நடவு செஞ்சுருந்தோம். அதனால தான் இன்னும் நண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, தண்ணீர் போகிற வாய்க்காலுக்கு குறுக்க வரப்பு இருக்குது. இதை மண்வெட்டியால் நம்ம வெட்ட முடியாது. இது நம்ம கடந்த முறை நெல் வயலின் பொழுது அமைச்ச வரப்பு. இதை வந்து கண்டிப்பாக கடப்பாறை வச்சு இடித்து விடணும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து வர தண்ணீர் வந்து இதை கடந்து கீழ் வயலுக்கு போக முடியாது. இது எல்லாத்தையும் தயார் செஞ்சுட்டு தான் நம்ம தண்ணீர் எடுத்து விடணும். இல்லை அப்படின்னா இங்கே வந்து தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கும், உடஞ்சி இந்த வயலுக்கு போகும். இது எல்லாத்தையும் தயார் செஞ்சு தண்ணீர் கண்டிப்பாக அந்த கடைசிக்கு தான் நேரடியாக போகும் அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு தான் நம்ம தண்ணீர் எடுத்து விடணும். நிஜமாகவே வரப்பு ரொம்ப இறுகி இருக்குது. கடப்பாறையில் குத்துனா கூட, ஏன்னா களிமண் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஏன்னா நெல் வயலுக்கு கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னர் நம்ம அமைச்சது. இது மேலே நிறைய முறை நம்ம நடந்து போயிருப்போம். அதனால் இறுகி போச்சு. நான் இதை கவனிக்காமல் விட்டுட்டேன். கவனிக்காமல் இப்போ தண்ணி எடுத்து விட்டுருந்தேன்னா பெரிய சிரமமாக போயிருக்கும், எல்லா பக்கம் உடச்சிக்கும். அதுவும் இந்த மாதிரி முதல் தண்ணீரப்போ உடச்சிது அப்படின்னா அந்த இடத்த கட்டவே முடியாது. ஏன்னா தண்ணீரெல்லாம் அப்படியே மண்ணை அடிச்சுட்டு போயிடும். நம்ம மண்வெட்டியில் அந்த மண்ணை வெட்டணுன்னாலும் மறுபடியும் கூலாட்ட கரைஞ்சிட்டு தான் போகும். நல்ல வேலையாக பார்த்துட்டேன் இதை.
இது நான் நேற்று சாயங்காலமே பண்ணி வச்சு காலையில் நேரத்துலேயே வெயில் வரக்கு முன்னாடியே தண்ணி எடுத்து விடணும்னு நினச்சேன். நேற்று நம்ம தண்ணி கட்டின வயலில் காட்டுப்பன்னி வந்து உள்ளே பூந்து போயிருக்கு. அதனோட கால் தாரை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இது வழியாக தான் போயிருக்கு. இது மிகவும் ஆபத்தான அறிகுறி. கண்டிப்பாக இது ஆரம்பத்திலேயே ஏதாவது பண்ணி கட்டுப்படுத்தணும். இதில் ஏன் கால் தாரையும் இருக்கும். அதாவது நான் இப்போ நடந்து போய் பார்த்துட்டு வந்தேன் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. இப்போ வோல்டேஜ் வந்து 395 இருக்குது. அதுவும் மத்தியானத்துலலாம் கிட்டத்தட்ட 350 தான் வருது. வோல்டேஜ் எப்பயுமே 440னா 400க்கு மேலே இருந்ததுன்னா ஓரளவுக்கு மோட்டார் நல்லா ஓடும். 350 வந்ததுன்னா சில சமயம் மோட்டாரும் எடுக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா வெயில் அதிகமாகிட்டதுனால எல்லா தோட்டத்துலேயுமே மோட்டார் ஒரே சமயத்தில் ஓடும். டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு அதிகமாக இருக்கும். எப்போவுமே தண்ணி வந்து கடைசியில் அந்த வயலுக்கு போகிற வரைக்கும் கூடயே நடந்து போகணும். அப்போ தான் ஏதாவது இடத்துல உடைப்பு ஏற்படுதுன்னா ஆரம்பத்திலேயே சரி செய்ய முடியும். அவனை நீ சேர்த்திக்கவே மாட்டேங்கிற. அவன் எங்கே போனான்? போடா. ஒரு வழியாக தண்ணி இந்த கடைசிக்கு வந்துருச்சு. இனி வேகமாக பாய ஆரம்பிச்சிடும். அவன் எங்க? எப்போவுமே இந்த வரப்பு ஓரத்தில் வந்து தண்ணீர் சரியாக வந்து பாயறதில்ல. இப்போ நேராக கிடங்கு விட்டுருந்தோன்னா இந்த வரப்பு பகுதியில் உயரமாக இருக்கும். அதனால் தண்ணீர் வந்து சரியாக வந்து சேராதுங்கிறனால தான் இப்படி ஒரு அமைப்பு. அதாவது அப்படியே சதுரமாக வந்து ஓரப்பகுதிக்கு மட்டும் முழுவதுமாக அந்த தண்ணீர் வரதை ஒரே பார் வழியாக கொண்டு வந்து முழுவதும். ஏன்னா இந்த ஓரத்தில் இருக்கிறது நம்ம இப்படி நேர்பாத்தியாக விட்டோம்னா இந்த இடத்துல மேடுங்கிறனால தண்ணீர் அவ்வளோவா வந்து சேர்றதில்ல. அதனால தான் இந்த தடவை இப்படி ஒரு அமைப்பு உண்டாக்கியிருக்கு.
எப்போவுமே எது தண்ணி வருது அப்படின்னா, இப்போ திருப்பண மடைக்கு பக்கத்தில் குறுக்க வந்து மண்வெட்டி வச்சுறது நல்லது. இல்லை அப்படின்னா இந்த மண்வெட்டி இல்லைன்னா நேரடியாக தண்ணீர் வந்து அந்த ஈரமான மண்ணில் படும், அரித்து உடனே உடைப்பு ஏற்படும். உடைப்பு ஏற்பட்டால் இந்த கூழ் மண்ணை எடுத்து உங்களால் மறுபடியும் இது போன்ற ஒரு மடையை அமைக்கவே முடியாது. அதனால தான் நான் இந்த மண்வெட்டியை குறுக்க வச்சுருக்கேன். இன்னொன்று 4 பார்களுக்கும் ஓரளவுக்கு சரிசமமாக போகிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டிகிட்டு இருந்துட்டு வாழைக்காட்டை வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் கடந்த முறை உரம் வச்சு தண்ணி கட்டினேன். ஆனால் இப்போ ஒரு 10 நாளுக்கு மேலே ஆச்சு. அந்த உரமே பார்த்திங்கன்னா இப்போ மரத்தையெல்லாம் வாட்டுது. அது கண்டிப்பாக நான் இடையில ஒரு நாள், அதாவது ஒரு 5 நாளுக்குள்ளேயே தண்ணீர் கட்டியிருக்கணும். இந்த வெயிலோட தாக்கம் நல்லாவே தெரியுது. அதனால தான் இப்போ வாழைக்காட்டுக்கு எடுத்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு மரம் தான் தெரியும். ஆனால் அடுத்த வாரத்தில் டிராக்டர் விட்டு, அதாவது மினி டிராக்டர் விட்டு உழவு செஞ்சுட்டு டில்லர் வச்சு மண் அணைச்சிட்டோன்னா கண்டிப்பாக வாழைக்கன்றுகள் அடுத்த ஒரு மாதத்துலேயே நல்லா தெப்பு தேறிடும். பார்க்கலாம். இன்றைக்கி அதுதான் வேலை.